இந்த மகள் எலும்புமா. பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், நீ ஆவியானவர் மேல மிகுந்த தாகத்தோடு நீ வந்திருக்கிறாய், தவனத்தோடு வந்திருக்கிறாய். உன் சொந்த குடும்பத்தில் எத்தனையோ விதமான பாடுகள் உண்டு, சஞ்சலங்கள் உண்டு, நிந்தனைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. ஆனாலும் எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி வேணும், எனக்கு அவருடைய வல்லமை வேணும், அவருடைய நெருப்பு என் மேலே இறங்கி வரணும், நான் ஒரு அக்கினியா மாறணும். இப்பொழுது வானம் திறக்கப்படுகிறது, ஒரு வல்லமை இறங்குது பாரு, ஒரு அக்கினி இறங்குது பாரு, ஒரு அபிஷேகம் இறங்குது பாரு. ஃபயர் ஆஃப் காட் கபாராக்குலாகி பிகபா. தீர்க்க தரிசனத்தின் ஆவி, தீர்க்க தரிசனத்தின் அக்கினி உன் மேலே இறங்கி வருகிறது. ஒரு மகிமை, ஃபயர் 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 ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். இன்றிலிருந்து தேவ வெளிப்பாடுகளை நீ காண்பாய், தேவ தரிசனங்களை நீ காண்பாய். ஆண்டவர் உன்னை வல்லமையான ஒரு சாட்சியாய், ஆவியானவர் உன்னை நிலைநிறுத்துவதை நீ பார்ப்பாய். நீங்கள் வெளிப்பாடு சொன்னீங்க, அப்படியே வந்து அந்த வார்த்தை சொன்னீங்க, நீங்கள் ஆண்டு மேலே அந்த தாகமாக இருக்கீங்க, தேவன் வந்து தேவ சித்தத்தை செய்கிறவங்கள வந்து வல்லமையான சாட்சியாக நிறுத்துவார் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே ஆண்டவர் எங்ககிட்ட உங்கள் மூலமாக பேசினார். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும்.